ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பயிற்சி மே 11ஆம் தேதி அன்று மதியம் பகல் அதாவது 1:20 நடைபெறுகுதுங்க. குரு பயிற்சியில குரு பகவான் எங்க இருந்து எந்த இடத்துக்கு போறாரு முதல்ல இதை தெரிஞ்சுக்கலாம். மதியானம் 1:20 குரு இப்பொழுது ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். மிதுனத்துல இருந்தா மிதுன ராசியில 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலுமே குரு 1 இயர் இருக்கணும். முழுசா 1 வருஷம் இருக்கணும். 12 மாதங்களுமே 2 வாரம் அல்லது 3 வாரம் இருக்கணும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துக்கு போயிட்டு நடுவுல அதிசார கதியிலேயே கடகத்துக்கு 2 மாசம் வந்துட்டு போறாருங்க. அக்டோபர் மாசம் அதிசார கதியிலேயே அக்டோபர் 22ஆம் தேதி அன்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போயிட்டு கடகத்துல உச்சம் பெற போகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் டிசம்பர் 21 வக்ரகதியில மீண்டும் மிதுனத்துக்கு செல்ல போறாருங்க. அப்போ குரு பயிற்சி ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. ஆனா மிதுனத்துல 1 வருஷம் கிடையாது. இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு போறாரு. முன்னோக்கி செல்றாரு வேகமா, அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி முன்னோக்கி வேகமா போறாரு. அதுக்கு பேர் அதிசார கதி. அதிசார கதியிலேயே புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டு மீண்டும் மிதுனத்துக்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் குரு முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வரும், கடகத்துல இருந்து திரும்பவும் மிதுனத்துக்கு போகும். அந்த நேரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. குரு சஞ்சரிக்கும் விதம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே அதிசார கதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்துக்கு போயிட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ள மீண்டும் மிதுனத்துக்கு திரும்பி வக்ரகதியில வராரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு விஷயம். குரு பயிற்சி எங்க நடக்குது, எங்க இருந்து எங்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலன், என்ன மாதிரியான சுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குரு ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போறதால தனத்தை உங்களுக்கு வாரி கொடுக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா கேது நாளுக்கு வர்றதால அது ஏதாவது சின்னதா வியாதி வைக்க கொடுத்துட்டு இருக்கும். பிக்கல் பிடுங்கள்லாம் வரும். இந்த பிக்கல் பிடுங்கல் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு பணம் வேணும், செலவு பண்ணணும் இல்லையா, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு குரு 2ல போயிட்டு நிறைய பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பணம் நிறைய வரும், ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் செலவாகும். இதுதான் ரிஷபத்துக்கு முக்கியமான விஷயம். நிறைய பணம் வரும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வைத்திய செலவு உங்களுக்கு அதிகமாகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாரம்பரிய மருத்துவம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் ஆழமா இறங்குங்க. நம்ம நிறைய பேர் எதானாலுமே ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கஷாயம் இல்ல ஏதாவது ஒரு ஆயுர்வேதியம் அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பவுடர் இருக்கும், அதை கஷாயம் வச்சு சாப்பிட்டா சரியாயிடும், இதைதான் ரொம்ப வருஷமா பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் மருந்து மாத்திரை எடுக்கிறத விட என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சித்த வைத்தியம் வீட்டு வைத்தியம் இதெல்லாம் பண்ணி உடம்ப சரி பண்ணிக்குவாங்க. எதுக்காக இப்ப இதை நம்ம சொல்றோம்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது வந்தா மூட்டு வலி வரும். அதுக்கு ஆயில் தடவுறது இல்ல நார்த்தங்காயை கட் பண்ணி மூட்டில வச்சு தேய்ச்சிப்பாங்க, வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் நார்த்தங்காய் அதை கட் பண்ணிட்டு முட்டில வச்சு ஜூஸ் பிழிகிற மாதிரி பிழிவாங்க. அதனால ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இருக்கு. 2ஆம் இடத்துக்கு குரு செல்றதால குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இளம் வயதில் இருக்கக்கூடிய திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலுமே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். 2ஆம் இடத்துக்கு குரு போன உடனேயே அந்த இடத்தை பாக்குறதால மாங்கல்ய தாரணம் நடைபெறும். 33 சுப முகூர்த்த நாட்கள் இருக்கு. இப்போ திருமணம் நடைபெற போகுது அப்படின்றது ஒரு நல்ல செய்தி. ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு இருக்கலாம். குறிப்பா கால் முட்டு கணுக்கால் போன்ற இடங்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூடுமான வரைக்கும் இந்திய மருத்துவ முறைப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் நன்றாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்துல சனி ராகு
சேர்க்கை இருக்கு. குரு பார்க்கறாரு. தொழில் ஸ்தானாதிபதியே சனிதான். அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனிக்கு குரு பார்வை விழுது. குரு பார்வை கிடைக்கிறதால இப்போ தொழில் இன்னுமே நல்லா இருக்கும். குரு சனிய பார்த்தா சனிக்கு நல்லது. குருவும் சனியும் எதிரி கிடையாது. சமம். 2மே ஈக்குவல் தான். ஃப்ரெண்டும் இல்ல, எனிமியும் இல்ல. 2ம் சமம். அதனால பார்க்கும் பொழுது குரு பார்த்தா நல்லதுதான். குரு பார்க்கிறாரு சனியே. மிதுனத்துல இருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான குரு பார்க்கறாருங்க. அந்த சனியோடு ராகுவும் வந்து இணையறாரு. சனி ராகு சேர்க்கைய குரு பார்க்கிறதால ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். பணம் நிறைய வரும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். தொழில், பணம் 2 விஷயமும் நல்லா இருக்கும். டாப்ல இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்கள்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்த பிசினஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். பண்ணுங்க. நல்லா வரும். தைரியமா நீங்க இறங்குங்க. சொந்த பிசினஸ்ல நீங்க வந்து ஷைன் பண்ணுவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகத்துல நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா அது நன்றாக வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் திரும்பி இந்தியாவுக்கே வந்து சொந்தமா பிசினஸ் பண்றேன், போதும் 15 வருஷம் நான் வெளிநாட்டுல சம்பாரிச்சது போதும், அதை வச்சுட்டு இங்க நான் ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்கலாம்னு திரும்பி வந்துருவாங்க. நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக போயிருப்பாங்க 1 வருஷம் 2 வருஷம்லாம். அவங்கெல்லாம் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல ஈடுபடலாம். வியாபாரத்தை பெருசா நீங்க எடுத்துட்டு போலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நடக்கும். 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்துல குரு பார்க்கறதால திருமணம் கண்டிப்பா இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகளின் கல்வி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கல்வியில சிறந்து விளங்குவாங்க. மேல் படிப்பு படிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அமையும். குடும்பம் அமைதியா இருக்கும். குடும்பத்துல எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. எனவே ரிஷபத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து குருவாயூருக்கு சென்று வாங்க. குருவாயூர் போயிட்டு குழந்தை கண்ணனை பாக்குறதுக்கு காண கண்கோடி வேணும். நாராயணா நாராயணா அப்படின்ற மாதிரி குருவாயூரப்பா குருவாயூரப்பா அது மாதிரி நீங்க குருவாயூரப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, குழந்தை கண்ணனை தரிசனம் பண்ணும் பொழுது குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செஞ்ச நாராயணன் தான் அந்த கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திவ்ய விக்கிரகம் கலியுகம் முடியும் பொழுது அது பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க. கலியுகத்தின் முடியிலே உருவானது குருவாயூரப்பன் கோவில். வாயு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. குரு பகவான் அப்படின்னா யாரு? ஜூபிட்டர், பிரகஸ்பதி, வியாழன், நவகிரகத்துல இருக்காரு அந்த வியாழ பகவான். அவர்தான். அவரையே பிரதிஷ்டை பண்ண பெருமாள் அது. குரு பகவான் பிரதிஷ்டை செஞ்சதால சிறப்பு மிகுந்தது. குருவாயூரப்பன் கோயிலுக்கு சென்று குருவாயூரப்பன் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான, பெருமாளை, நாராயணனை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசி அன்பர்களே, எப்போ வேணா போலாம். போனா 2 நாள் இருந்து நல்லா அந்த அதிகாலை தரிசனத்துல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து நீங்க ஸ்ரீலீலைன்னு சொல்லுவாங்க. அந்த உற்சவரை வந்து யானை எடுத்துட்டு பிரதர்சனை வரும். அதெல்லாம் இருந்து பார்த்துட்டு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த 1 வருஷம் பாத்தீங்கன்னா ஹெல்த்ல நிறைய பேருக்கு மைண்ட் லெவல்ல பிளாக் ஆயிருப்பீங்க. எந்த விஷயம் எடுத்தாலுமே பிரச்சனை, இல்ல வேலை கூட போயிருக்கலாம். நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல குரு போறது குடும்பஸ்தானத்தை, உங்களுக்கு குடும்பத்துல பண பிரச்சனை இருந்தா எல்லாமே நீங்க போகுது. ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேருமே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் வந்து நிச்சயமா நடக்க போகுதுங்க. புதன் வீட்டுல இருக்கிறதால நிறைய பேரு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் புதுசா வாங்குவாங்க. நிறைய பேரு காதுக்கு கம்மல் புதுசா மாத்துவீங்க. ஏன்னா புதனுடைய ஸ்தானம் வந்து காது கடுக்கன் அப்படின்னு தான் சொல்லுவோம். தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னொன்னு, நீங்க பேசுறதுக்கு வந்து யாருமே மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்குறதுக்கு வேணா ஒரு மரியாதையான தோற்றம் இருக்கும். ஆனா உங்களுக்கு கௌரவம் கொடுத்து உங்க பேச்சை கேட்பாங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாக்குஸ்தானமே குருவினுடைய ஸ்தானம். புதன் வீட்டுல குரு அப்படின்றதால ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கௌரவ ஸ்தானத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். குடும்பத்திலயும் சரி, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்,
உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ரிஷபத்துல பிறந்த பல பேரு பார்க்கறதுக்கு முகம் லட்சணமா இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய முகமும், குரு பயிற்சிக்கு முன்னாடி இருக்க முகமும் நீங்களே கண்ணாடியில வந்து ஃபோட்டோ எடுத்து கூட பார்த்துக்கோங்க. இந்த 2024 டிசம்பர், 2025 மே அப்படின்னு நீங்க எடுத்து ஃபோட்டோ பாருங்க. எவ்ளோ அழகா இருப்பாங்க. அந்த லட்சணம் அப்படின்ற வார்த்தைக்கு குரு தான் காரகத்துவம். அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்வை பலம் வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். எப்படிப்பட்ட பார்வை பலம்னா இருக்கக்கூடிய வீலம், அதாவது துலாமின் பார்வை 6ஆம் இடம். ஸோ யாருக்கெல்லாம் வயிறு உபாதைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கோ, அதுலயும் மெயினா ஹாஸ்பிட்டல் போகாம தூங்க முடியாது. மாத்திரை டப்பா பின்னாடி இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, மாத்திரை போடாம தூக்கம் வராதுன்னு சொன்ன பல பேருக்கு அந்த மாத்திரை டப்பா இனிமே தேவையே கிடையாது. அந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. அதுலயும் முக்கியமா இந்த பித்தம், நாடி, கபம் இதனால பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. குருவின் பார்வை பொதுவா 6ஆம் இடத்த பார்க்கும் பொழுது, போட்டி அப்படின்னு வந்தா நீங்க தான் வெள்ளைக்காரர்கள். நீங்க கண்டிப்பா அடிச்சு உடைக்காம ஜெயிக்காம வரவே மாட்டீங்க. 6ஆம் இடம் போட்டி ஸ்தானம். போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கக்கூடிய ராசி 2025. அதுவும் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஷபம் கண்டிப்பா வரும். நெறைய பேர் அரசாங்க துறையில இருப்பாங்க. நெறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறதால இன்டர்வியூலாம் பலமா இருக்கும். யாருமே சொல்லாத ஆன்சர்லாம் சொல்லி அந்த இன்டர்வியூ திணறடிக்கிறவங்கலாம் ரிஷபத்துல இருக்காங்க. குடும்பத்துல வந்து ஒரு அந்யோன்யம் இல்ல. குரு பார்வை 6ஆம் இடத்துல விழுது அப்படின்னா, 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது சாயந்தரம் 6 மணிக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் பரிச சுகத்துக்கான காரகத்துவம். அதுல குரு பார்வை விழுதுன்னா கண்டிப்பா குடும்பத்துல அந்யோன்யம் நல்லா இருக்கும். அந்யோன்யம் நல்லா இருந்தா அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வராது. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள். இப்போ கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ரிஷபத்துக்கு முடிஞ்சுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மே மாசத்துக்கு பிறகு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்பா அப்படின்ற நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடம். அதுல குரு பார்வை இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு உயில் உங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கியிருப்பீங்க. அந்த ஃபோன் உங்க பையன் வந்து கீழ போட்டு உடைச்சிருப்பான். அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தா புது வந்து ஒரு புதுசா ஒரு ஃபோன் கிடைக்கும். எதிர்பாராம அதாவது அந்த சீட்டுக்கு நீங்க வந்து குவாலிஃபைடு அப்படின்ற இது கிடையாது. ஆனா அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தகுதியே இல்ல நீங்க நினைச்சா கூட சரி, அந்த விஷயத்துக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னு காட்டுறதுதான் குருவினுடைய வேலை. அது திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அப்போ உங்களுடைய மேனேஜர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க மேனேஜர் ஆயிடுவீங்க. இத மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவா நடக்கும். வாழ்க்கையில பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் தொட்டதே இல்ல அப்படின்னா, அதெல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க. இது ஒரு பெரிய விஷயம். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வை விழுதுங்க. ஸோ 10ஆம் இடத்துல பொதுவாகவே உங்களுக்கு ஸ்தான பலம், கர்மஸ்தானம், குரு பார்வை விழறதால வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்ல, இனிமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருந்தாலுமே, குரு பார்வை இருக்கிறதால அவங்க தப்பிச்சிடுவாங்க. அடுத்தது 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது ஒரு பெரிய ஏற்றம் தான். கர்மஸ்தானம்னா தொழில் ஸ்தானமும் கர்மஸ்தானம் தான். தொழில் அதிபதி பண்ணக்கூடிய ஸ்தானம், தொழில்ல கௌரவம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் ஒரு பெரிய சக்சஸ் தான். ரிஷபத்துக்கு ஆல்ரவுண்டா பார்க்கும் பொழுது காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நீங்க தைரியமா இருக்கலாங்க ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோல்டு வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா வெள்ளி வாங்கி வைக்கலாம், ஆபரணங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து கடனை அடைச்சிடுங்க. இந்த காலகட்டத்துல கடனே உங்களுக்கு வேண்டாம். கடனை வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா லோனும் உங்களுக்கு கிடைக்கும். 4 இடத்துல லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு லோன் வாங்கி 4த்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே லோனா கட்டுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல மெட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வந்து பெரிய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 100% ஃபினான்ஸ் தொழில், அவங்களுக்கு பாத்திர கடை ஆரம்பிக்கிறது, வெள்ளி கடை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பா இருக்குங்க. இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சிக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தா
நீங்க வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்றது பெரிய ஏற்றங்க. லெமன் சாதம் பண்ணி குடுத்தாலே போதும், பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும். குரு அப்டின்னா வந்து உங்களுக்கு லெமன் கனெக்ட் ஆகும். புதன் வந்து முழுக்க முழுக்க படிப்புக்குரிய ஸ்தானம். அப்போ 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா, குரு பயிற்சி ஆகும் பொழுது ஸ்கேல் பென்சில் வாங்கி குடுங்க. இல்ல சாப்பாடு வாங்கி குடுங்க. கோவில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த மாதிரி கிடைச்சா ஒரு பெரிய ஒரு நல்லது. அப்படி இல்லன்னா வாமன ரூபத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த மாதிரி எந்த கிருஷ்ணரா இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ணலாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைய கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 95% இருக்கும். சந்தோஷ அடிப்படையில பார்க்கும்பொழுது ஒரு 80% உங்களுக்கு இருக்குங்க. சந்தோஷம் வந்து குடும்பம், அந்யோன்யம், குழந்தை இதெல்லாம் வந்து சந்தோஷத்துல இருக்கும். பணம் வந்து சந்தோஷம் கிடையாது. சில பேருக்கு வந்து பணம் தான் சந்தோஷம். சில பேருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அப்போ மக்கள் செல்வம் அப்படின்னு வீட்ல சொல்றதுக்கு நெறைய குழந்தைகள் இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். அதுதான் சந்தோஷம். அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்துக்கு 80% சந்தோஷம் இருக்கு. பணத்த பார்க்கும் பொழுது 90% இருக்குங்க. இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.